இந்த வீடியோவில் அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 10ஆம் வகுப்பில் 20வது பாடமாக இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஷனை பார்க்க போகிறோம். நம்ம பாணியில் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக வீடியோ முடித்த பிறகு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்து என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் போடுங்க. நம்ம அதை பற்றியும் வீடியோ பண்ணி போடுவோம். சரிங்களா? அப்படியே கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இனக்கலப்புனா என்னங்க? அதாவது ஏற்கனவே இருக்கிற உயிரிகளை கலப்பு பண்ணி புது இனத்தை உருவாக்குறது தான் இனக்கலப்பு. அதுக்கு என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடம் முழுக்க பேசுகிறாங்க. நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசுமை புரட்சின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சின்னா என்னங்க? அதாவது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் பசுமை புரட்சி. பசுமை புரட்சியை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நார்மன் இ போர்லாக். இவர் தான் உலகத்துடைய பசுமை புரட்சியின் தந்தை. வெறும் மொட்டையாக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் இவரை தான் போடணும். அதுவே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் அங்கே தான் சுவாமிநாதன் அவரை போடணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் பசுமை புரட்சியின் தந்தை அல்லது உலக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் நார்மன் இ போர்லாக், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் தான் அங்கே பசுமை புரட்சியை உருவாக்குனார். இதுக்காக 1970 அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பசுமை புரட்சி எப்படி இந்தியாவில் அறிமுகமாச்சு அப்படின்னா இந்தியாவில் இருந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவரும் அமெரிக்காவில் இருந்த நார்மன் இ போர்லாக், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி என்னத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா மெக்சிகன் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரகம் எதுன்னு பார்த்தா மெக்சிகன் கோதுமை வகை. அது என்ன வகை அப்படின்னு பார்த்தா மெக்சிகோவில் இருந்த சோனாலிக்கா மற்றும் கல்யாண் சோனா அப்படிங்கிற 2 அரைக்குள்ள கோதுமை வகையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு தான் இந்தியாவில் பசுமை புரட்சி அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா அரிசியை அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன அரிசியை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா IR8 அப்படிங்கிற அரிசி. இந்த அரிசியை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம். நல்ல பாயிண்ட்டு கவனிங்க. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது? பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது. அந்த நிறுவனம் தான் அறிமுகப்படுத்துது எந்த அரிசியை? IR8 என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதிசய அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. IR8 தான் அதிசய அரிசி. முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க. அடுத்தது இந்த IR8 அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை. இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1966 முதல்ல பிலிப்பைன்ஸில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த IR8 முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் பிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த IR8 எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தோனேசியாவில் இருக்கிற அதிக மகசூல் தரக்கூடிய நெல் வகையான பீட்டா அப்படிங்கிற ஒரு நெல் டைப்பு. இந்த இந்தோனேசியாவிலலாம் பார்த்தோம்னா நெல் ஆளை விட உயரமாக இருக்கும். அந்தளவுக்கு வளர்ந்து கிடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு நெல் வகையை எடுத்து அது கூட சீனாவில் இருக்கிற குள்ள நெல் வகையான TGOU-GEN அப்படிங்கிற நெல் வகை, இந்த 2 நெல் வகையையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் IR8. இந்த IR8 தான் அதிசய அரிசி. அப்போ என்னாச்சு? இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. கோதுமையை அறிமுகப்படுத்திட்டாங்க. IR8 அரிசியை அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து MS சுவாமிநாதன் அவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. டாக்டர் கோ நம்மாழ்வார் அவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. MS சுவாமிநாதன் இவரை பற்றி சொல்லணுன்னா மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன், இதுதான் அவருடைய முழு பெயர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவருடைய முயற்சியால் தான் இந்தியாவில் இன்னைக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் உணவு அபரிமிதமாக உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா 1960 அப்போ கோதுமை உற்பத்தி 12 மில்லியன் டன்னாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 70 மில்லியன் டன்னாக இருக்குது. கிட்டத்தட்ட 6-7 மடங்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் MS சுவாமிநாதன், அவர் தான் காரணம். அடுத்து யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் கோ நம்மாழ்வார் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவருடைய அறக்கட்டளை என்ன அப்படின்னா வானகம் அப்படிங்கிற அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை இயற்கை வேளாண்மை சார்ந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவரை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது.
பார்க்க முடிஞ்ச போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா உயிரூட்ட சத்தேற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டு, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உயிரூட்ட சத்தேற்றம் அதாவது பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான விரும்பத்தகுந்த ஊட்டச்சத்தான வைட்டமின், புரதங்கள், கனிமங்கள் இது எல்லாத்தையும் நிறைந்த பயிரை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மெத்தேடு தான் உயிரூட்ட சத்தேற்றம். புரியுதுங்களா? அதாவது ஒரே தாவரத்தில் இத்தனை சத்து வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உயிரூட்ட சத்தேற்றம். இப்படி உயிரூட்ட சத்தேற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். குறிப்பாக 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மக்காச்சோள டைப்பு, இன்னொன்று வந்து கோதுமை டைப்பை கொடுத்துருக்காங்க. மக்காச்சோளத்தில் எது வருது அப்படின்னு பார்த்தா புரோட்டினா, சக்தி, ரத்னா இது எல்லாமே வந்து மக்காச்சோள வகைகள். இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா லைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் நிறைந்த கலப்பின வகை. சரிங்களா? இதில் வந்து என்ன இருக்குது? லைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது. இது வந்து மக்காச்சோளங்க. அடுத்து பார்க்குறது அட்லஸ் 66. அட்லஸ் 66 அப்படிங்கிறது புரதம் நிறைந்த கோதுமை ரகம். சரிங்களா? இது வந்து கோதுமை. எது கோதுமை எது மக்காச்சோளம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, பேரை பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம நிறைய பயிர்களை உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்குதுங்க. சில பயிர்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயிர்கள் பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெற்ற தன்மை பெற்றதாக இருக்குது. அதாவது பூச்சி வந்து தாக்கினாலும் அந்த பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது, பூச்சி தாக்கவே தாக்காது. அப்படியும் சில ரகங்களை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நோய் வந்தாலும் சரி, அதாவது பூச்சி இல்லாமல் மற்ற நோய்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பயிர்களையும் உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்த பயிர்களை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோம், இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரலாம். முதல்ல பார்க்குறது பூச்சிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகில் வந்து பூசா கௌரவ் அப்படிங்கிற ஒரு கடுகு ரகம் இருக்குங்க. இந்த கடுகு ரகத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அசுவினி பூச்சி. இந்த அசுவினி பூச்சி வந்து பார்த்தோம்னா கிராமங்களில் இருக்குங்க. கிராமத்தில் பயிர் மேலே வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு அந்த சாரை வந்து உறிஞ்சி குடிச்சிரும். அப்படிப்பட்ட அசுவினி பூச்சியை எதிர்க்கும் தன்மை பெற்றதான் இந்த பூசா கடுகு. சரிங்களா? அடுத்தது அவரைக்காயில் வந்து 2 டைப் இருக்குது, பூசா செம் 2, பூசா செம் 3. இது வந்து பார்த்திங்கன்னா இலைத்தத்து பூச்சி, அசுவினி பூச்சி, கனித்துளைப்பான் எல்லாத்திலிருந்துமே பாதுகாக்கும் திறன் பெற்றது. அடுத்து வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் பூசா சவானி, பூசா A4 இதெல்லாம் இருக்குது. இது வந்து தண்டு துளைப்பான், கனித்துளைப்பானுக்கு எதிராக இது வந்து தாங்கும் திறன் பெற்றதாக இருக்குது. ஸோ பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. கடுகில் என்ன பேர் வருது, அவரைக்காயில் என்ன பேர் வருது, வெண்டைக்காயில் என்ன பேர் வருது, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது போதும். அடுத்தது நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். இந்த பயிர் ரகத்தை பொறுத்த வரைக்கும் கோதுமையை எடுத்துக்குவோம். கோதுமையில் வந்து ஹிம்கிரி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ஹிம்கிரிங்கிற ரகம் இலை மற்றும் பட்டை துருநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. இந்த கோதுமையில் பார்த்தா துருநோய்னு ஒன்று வரும், அந்த துருநோய்க்கு எதிராகவும் செயல்படக்கூடியது. அதே மாதிரி ஹில்பண்ட் அப்படிங்கிறதுக்கும் எதிராக செயல்படக்கூடியது அந்த ஹிம்கிரிங்கிற கோதுமை ரகம். அடுத்து பார்க்குறது காலிஃப்ளவரில் பார்த்தோம்னா பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து K1 அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது வந்து கருப்பு அழுகல் நோய்க்கு எதிராக திறமையாக வந்து செயல்படக்கூடியது. அடுத்து தட்டைப்பயிர் வந்து பூசா கோமல் அப்படிங்கிறது. இது வந்து பாக்டீரிய கருகல் நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை பெற்றது. சரிங்களா? இதை வந்து நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. எந்த பயிருக்கு எந்த ரகம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பார்க்குறது வந்து அதிக மகசூல் தரும் பயிர் ரகங்களை உற்பத்தி செய்யும் முறைகள். அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பசுமை புரட்சி எப்படி வந்துச்சு, அதில் என்னென்ன பயிர்களை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் என்ன பார்க்க போகிறோம்னா பயிர்களை எப்படி உருவாக்குறாங்க, அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்டெப் இருக்குது, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே போவோம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா புதிய வகை தாவரங்களின் அறிமுகம். அதாவது புதிய தாவரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இதன் மூலமாக என்ன ஆகும், ஒரே இடத்துல வந்து ஒரே ரகத்தை விதைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது இந்த கிராமத்தில் உள்ளூர் ரகத்தை விதைப்பாங்க. இந்த உள்ளூர் ரகத்தில் அதிகமான விளைச்சல் இருக்காது. அப்போ அதிகமாக விளையக்கூடிய இன்னொரு தானியத்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து விவசாயிகிட்ட கொடுத்தா அதை வந்து அதிகமாக விளைவிப்பாங்க. அதெல்லாம் வந்து அதிகமான பயிர் பெருக்கமும் இருக்கும், பயிர் விளைச்சலும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து புதிய வகை தாவரங்களின் அறிமுகம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயல் இனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து அதுக்கு என்ன பேர், அயல் இனங்கள் அப்படின்னு பேர். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா பேசியோலஸ் முங்கோ அப்படிங்கிற உளுந்து ரகம். இது வந்து ஒரு உளுந்து ரகம். இது எங்கேருந்து அறிமுகப்படுத்தியிருக்குன்னா சீனாவிலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அதிகமான விளைச்சலை தரக்கூடியது. நம்ம உள்ளூர் ரகத்தில் வந்து ஒரு
கொஞ்சம் தான் விளையுது அப்படின்னா இந்த பேசியோலஸ் முங்கோங்கிற ரகம் அதிகமான உளுந்தை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ இப்படி வந்து அயல் ரகத்தை இறக்குமதியும் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இரண்டாவது டைப் என்னென்னா தேர்வு செய்தல். தேர்வு செய்தல் அப்படின்னா அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளில் எந்த விதை அதிகமான விளைச்சலை தரும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணி நம்ம அதை வந்து விதைச்சி அதுலேருந்து அதிகமான விளைச்சலை பெறுறது. இதை பொறுத்த வரைக்கும் 3 தேர்வு முறைகள் இருக்குதுங்க. கூட்டு தேர்வு முறை, தூய வரிசை தேர்வு முறை, போத்து தேர்வு முறை. இந்த 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பையும் ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பார்க்குறது கூட்டு தேர்வு முறை. கூட்டு தேர்வு முறைனா இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 பயிருக்கான விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பயிருக்கான விதையை அதாவது ஒரே ரகம்தான். என்கிட்ட வந்து அவரையில் 10 டைப்பான விதை இருக்குது. அந்த 10 டைப்பான விதைக்குள்ளேயே நான் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கலப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 7 முறை அல்லது 8 தலைமுறை வந்து நான் கலப்பு பண்ண பிறகு அந்த ரகத்தில் அதாவது என்கிட்ட இருக்கிற விதைகளில் எந்த விதையில் அதிகமான விளைச்சல் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். 7-8 தலைமுறை ஆனதும் என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிட்டு அதில் விளைச்சல் அதிகமாக தரக்கூடிய விதைகளை மட்டும் பயிர் பண்ணுவேன். இதுதான் வந்து கூட்டு தேர்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உருவாக்கப்பட்டதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா வேர்க்கடலை ரகங்கள். இதில் என்னென்ன வருது அப்படின்னா TMV2, AK10 இதெல்லாம் வந்து வருதுங்க. அடுத்தது தூய வரிசை தேர்வு முறை. தூய வரிசை தேர்வு முறைனா என்கிட்ட ஒரு தனி உயிரி இருக்குது. அதாவது என்கிட்ட ஒரு தனியான ஒரு செடி இருக்குது. அந்த செடியில் இருக்கிற விதைகளை வச்சே நான் வந்து கலப்பு பண்ணுறேன். முன்னாடி என்ன பண்ணினேன், என்கிட்ட 10 வகையான விதை இருந்தது. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரே செடி தான் இருக்குது, ஒரே விதை தான் இருக்குது. அதுக்குள்ளேயே கலப்பு பண்ணி நான் வந்து புதிய சந்ததி உருவாக்குறேன். இதுதான் வந்து தூய வரிசை தேர்வு முறை. இதை வந்து தனித்தாவர தேர்வு அப்படின்னும் அழைப்பாங்க. அடுத்து போத்து தேர்வு முறை. போத்து தேர்வு முறை அப்படின்னு பார்த்தா ஒரு தனித்தாவரத்திலேருந்து உடல் இனப்பெருக்கமாக இருக்கலாம் அல்லது பாலிலா இனப்பெருக்கமாக இருக்கலாம். அதன் மூலம் உருவாக்கப்பட்ட தாவர கூட்டத்தை தான் வந்து குளோன் சொல்லுவாங்க. அப்படி போத்து மூலமாக, போத்துங்கிறது நம்ம கரும்பு போத்து சொல்லுவாங்கள்ல, கரும்பெல்லாம் வந்து கிராமத்தில் நெட்டு வைப்பாங்கள்ல, கரும்பை வந்து கிராமத்தில் நெட்டு வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பை வந்து வெட்டி அப்படியே வந்து பதிச்சு வச்சுருவாங்க. அப்படி உருவாக்கப்படுறது தான் வந்து போத்து தாவர முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம 2 டைப்பை பார்த்துட்டோமா. அடுத்து 3வது டைப்பு. 3வது டைப் என்ன அப்படின்னா பன்மய பயிர் பெருக்கம். பன்மய பயிர் பெருக்கம் அப்படின்னா அதாவது ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தாவரமாக இருக்கலாம் இல்லை உயிரினமாக இருக்கலாம். அந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செல்கள் இருக்குங்க. ஒன்று உடம்பில் பாடியில் இருக்கிற செல் ஒரு டைப்பு. இது வந்து 2N அதாவது இருமைய நிலையில் இருக்கும். அதுவே வந்து அந்த தாவரம் அல்லது விலங்குடைய இனப்பெருக்க செல். சரிங்களா? இனப்பெருக்க செல்லில் பார்த்தோம்னா ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கிற ஒற்றை மைய நிலை தான் இருக்கும். ஸோ இப்படி 2 டைப்பான குரோமோசோம் நிலைகள் இருக்குது. இந்த 2ஐயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பன்மயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி 2க்கு மேற்பட்ட அந்த குரோமோசோம்களை பெற்றிருந்தால் பன்மயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை கூட சொல்லலாம். மனிதனுடைய உடம்பு செல்லில் வந்து 2 குரோமோசோம் இருக்கிற 2N மைய நிலை இருக்குது. அதுவே இனப்பெருக்க செல்லில் ஒரே ஒரு ஒற்றை மைய நிலை தான் இருக்குது. இப்படி 2 விதமான குரோமோசோம் நிலையை மனுஷன் வச்சுருக்கான். அதை தான் வந்து பன்மயம் அப்படி சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற தாவரத்தை வந்து நம்ம தூண்டிவிட்டு அதன் மூலமாக நம்ம அதிகமான பயிர் பெருக்கத்தை உருவாக்குறது தான் வந்து இந்த பன்மய பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 டைப்பாக நடக்கலாம். ஒன்று இயற்பியல் காரணத்தாலையும் நடக்கலாம், இல்லை வேதியியல் காரணத்தால் நடக்கலாம். இயற்பியல் காரணம் அப்படின்னா அதிகமான வெப்பம் அடிக்குது, அதிகமான குளிர் அடிக்குது, அதே மாதிரி எக்ஸ் கதிர் தாக்குது அப்படிங்கிற ரீசனாலையும் பன்மய பயிர் பெருக்கம் ஏற்படலாம். அதுவே வேதியியல் காரணி அப்படின்னா கால்சிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கால்சிசினை பயன்படுத்துறதுனாலையும் பயிர் பெருக்கம் அதிகமாகும். இது வந்து பன்மய பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்மய பயிர் பெருக்கத்துடைய சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பேஸ் பண்ணி சில தாவரங்களை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது விதைகளற்ற தர்பூசணி வாழையை உருவாக்கியிருக்காங்க. தர்பூசணிலையும் வாழையிலையும் என்ன இருக்குன்னா 3 N நிலை கொண்ட குரோமோசோம்கள் இருக்குது. அதே மாதிரி தேயிலை TV29 அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெரிய தண்டாக கொண்டிருக்கும், வறட்சியை தாங்கும் தன்மை பெற்றதாக அந்த தேயிலை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கோதுமை, ரை இந்த 2ஐயும் சேர்த்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு உயிரி தான் வந்து ட்ரிட்டிங்கேல் அப்படிங்கிறது. இதில் வந்து 6N அப்படிங்கிற நிலை கொண்ட ஒரு தன்மை கொண்ட ஒரு தாவரமாக இருக்குது. அடுத்து வந்து கால்சிசின். இந்த கால்சிசின்ங்கிறத பயன்படுத்தப்பட்டதால் உருவாக்கப்பட்ட ரப்பனோ பிராசிகா அப்படிங்கிற ஒரு அல்லோடெட்ராப்ளாய்டு. இதில் வந்து 4N அப்படிங்கிற நிலை இருக்குது. சரிங்களா? இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4வது டைப்பு. 4வது டைப் வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். சடுதி மாற்ற பயிர் பெருக்கம்னா அதாவது நம்ம மனுஷ உடம்புல செல் இருக்குது. அந்த செல் வந்து எப்படி பிரியும், அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு ரூல்ஸுக்கு உட்பட்டு பிரியும். 1 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும், இப்படி போயிட்டே இருக்குமா. பட் இதுவே
அந்த செல்லில் வந்து திடீர்னு மாற்றம் ஏற்பட்டு அதிகமான பிரியுது அல்லது கம்மியாக பிரியுது, அந்த மாதிரி ஏற்படுறது தான் வந்து சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வரிசையில் திடீர்னு ஏற்படக்கூடிய பாரம்பரியத்தை தாண்டிய மாற்றம் தான் சடுதி மாற்றம். இப்படி சடுதி மாற்றத்துக்கு உள்ளாகும் தாவரத்தை சடுதி மாற்றமுள்ள உயிரினம், அதாவது மியூடான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணத்தை வந்து மியூடாஜென்கள், அதாவது சடுதி மாற்ற தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க போதும். இந்த சடுதி மாற்ற தூண்டிகளை பொறுத்த வரைக்கும் இது 2 டைப்பாக இருக்குது. இது வந்து இயற்பியல் காரணி, வேதியியல் காரணி. இயற்பியல் காரணி அப்படின்னா எக்ஸ் கதிர், ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர், புறஊதா கதிர், அதிகமான வெப்பநிலை, இந்த ரீசனாலையும் ஒரு தாவரத்துக்குள்ள சடுதி மாற்றம் ஏற்படலாம். அடுத்து வேதியியல் காரணிகள். வேதியியல் காரணிகள் அப்படின்னா கடுகு வாயு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நைட்ரஸ் அமிலத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சடுதி மாற்றம் ஏற்படும். வேதியியல் காரணியை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்படியும் வந்து சில பயிர்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த பயிரை தான் அடுத்து கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். சர்பதி சொரானா அப்படிங்கிற பயிரை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து கோதுமை, இது ஒரு டைப்பான கோதுமை ரகம். இது எங்கேருந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சொரானா 64 அப்படிங்கிற கோதுமை ரகத்தில் காமா கதிரை பயன்படுத்தி சடுதி மாற்றத்தை ஏற்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? எதுலேருந்து எதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தா அட்டாமிட்டா 2. அட்டாமிட்டா 2 அப்படிங்கிறது ஒரு அரிசி ரகம். இதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா உப்புத்தன்மையை தாங்கும் திறன் பெற்றதாக உருவாக்கியிருக்காங்க. இப்படி உருவாக்குறதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. காமா தோட்டம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காமா தோட்டம் அப்படிங்கிறத அணுப்பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் இந்த காமா தோட்டம் அல்லது அணுத்தோட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. என்ன அப்படின்னா அதாவது அழிவுக்கு பயன்படுத்தக்கூடிய அணு ஆற்றலை முதல் முறையாக பயிர் பெருக்கத்துக்கு பயன்படுத்துறது. அதாவது அணு ஆற்றலை பயிர் பெருக்கத்துக்கு பயன்படுத்துறது தான் இந்த அணுப்பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தா தூண்டப்பட்ட சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபால்ட் 60, சீசியம் 137, இந்த 2 தனிமத்தில் வந்து காமா கதிர் இருக்குது. இந்த தனிமத்தை ஒரு செடி மேலே வந்து தூவுறாங்க அல்லது செடி மேலே வந்து பாய்ச்சுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற கதிர்கள் அந்த செடி மேலே பாஞ்சு அந்த செடியில் வந்து விரும்பத்தக்க சடுதி மாற்றத்தை உருவாக்கும். அந்த சடுதி மாற்றத்தை உருவாக்குறதுனால பயிர்கள் என்ன ஆகும், அதிகமாக பெருக்கமடையும், விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தனிமம் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கலப்பினமாக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5வது டைப்பு. கலப்பினமாக்கல்னால் என்னங்க, அதாவது நம்மக்கிட்ட 2 ரகம் இருக்குது, அந்த 2 ரகத்தை நம்ம கலப்பு பண்ணுறது தான் கலப்பினம். இதை பொறுத்த வரைக்கும் தாவர கலப்பினமும் இருக்குது, விலங்கின கலப்பினமும் இருக்குது. நம்ம 2டையுமே கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது தாவர கலப்பு. தாவர கலப்புக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரிட்டிங்கேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ட்ரிட்டிங்கேல்னால் என்னங்க, இது வந்து கோதுமை, ரை, இந்த 2டையும் சேர்த்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு தாவரம். குறிப்பாக இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தாவரமே ட்ரிட்டிங்கேல் தான். அடுத்தது விலங்கு கலப்பு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், தாவர கலப்பு பார்த்தோம், அதுக்கு உதாரணம் ட்ரிட்டிங்கேல். அடுத்து விலங்கு கலப்பு. விலங்கு கலப்பு பொறுத்த வரைக்கும் இது 2 டைப்பாக இருக்குதுங்க. ஒன்று உட்கலப்பு, இன்னொன்று வெளிக்கலப்பு. உட்கலப்பு அப்படின்னா என்னென்னா அதாவது நெருங்கிய தொடர்புடைய ஒரே இனம். என்கிட்ட மாடுன்னு இருந்தால் மாட்டுக்குள்ளேயே கலப்பினம் பண்ணுறது, ஆடுன்னு இருந்தால் ஆட்டுக்குள்ளேயே கலப்பினம் பண்ணுறது. இப்படி நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்கிற உயிரினத்துக்குள்ளேயே கலப்பு பண்ணுறது தான் உட்கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உட்கலப்பு 4 முதல் 6 தலைமுறைகளுக்கு பண்ணப்படும். சரிங்களா? 4 தலைமுறை அல்லது 6 ஜென்ரேஷன் வந்து உட்கலப்பு பண்ணி தான் அதை வந்து ஹைபிரிட் தாவரமாக அல்லது ஹைபிரிட் விலங்காக மாற்றுவாங்க. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ஸர்டேல் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் செம்மறி ஆடு. இந்த ஆட்டை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து ஆட்டிலேருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. பீக்கானீர் பகுதியில் இருக்கிற பெண் ஆடான மக்ரா அப்படிங்கிற பெண் ஆட்டையையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆண் ஆடான மரினோ அப்படிங்கிற ஆண் ஆட்டையும், அதாவது பார்த்தா 2மே ஆடு தான். நல்லா பாருங்கள், 2மே ஆடு தான். 2 ஆட்டையும் இனக்கலப்பு செய்ய வச்சு அதுலேருந்து தான் ஹிஸ்ஸர்டேல் அப்படிங்கிற பஞ்சாப் செம்மறி ஆட்டை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து உட்கலப்பு. உட்கலப்புனா ஒரே உயிரினம் என்ன எடுத்துக்கிட்டோம், ஆட்டை எடுத்துக்கிட்டோம். ஆட்டுக்குள்ளேயே பண்ணுறது தான் உட்கலப்பு. அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உட்கலப்பு வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கலப்பு வீழ்ச்சின்னா என்னங்க, ஒரே இனத்துக்குள்ளேயே அடிக்கடி கலப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவில் என்ன ஆகும், அந்த இனம் தன்னுடைய பாலின பலத்தை இழக்கும், உற்பத்தி திறனை இழக்கும். இதுதான் வந்து உட்கலப்பு வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெளிக்கலப்பு. வெளிக்கலப்பு அப்படின்னா அதாவது ஒரே மாதிரி இருக்கிற உயிரினம் ஆனால் வேறு வேறு உயிரினம். நல்லா பாருங்கள்,
ஒரே மாதிரி இருக்கிற உயிரினம், ஆனால் வேறு வேறு உயிரினம். எடுத்துக்காட்டு பார்த்தா கோவேறு கழுதை. கோவேறு கழுதை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண் கழுதையையும் பெண் குதிரையையும் இனக்கலப்பு செஞ்சு கோவேறு கழுதை உருவாக்கப்பட்டிருக்கு. நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிறது கழுதை, இங்கே இருக்கிறது குதிரை. குதிரையையும் கழுதையையும் கலப்பு பண்ணி உருவாக்குறது தான் கோவேறு கழுதை. இது வெளிக்கலப்புக்கு உதாரணம். அடுத்து இன்னொரு சில உதாரணங்களை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கரண்ட் ஸ்விஸ் அப்படிங்கிற ஒரு பசு இனம். இந்த கரண்ட் ஸ்விஸ் அதிகமான பாலை கறக்கக்கூடிய ஒரு இனம். இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, பிரன் ஸ்விஸ் அப்படிங்கிற ஒரு மாட்டையையும் சகிவால் அப்படிங்கிறதையும் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அதாவது வெளிக்கலப்புனா என்ன, உட்கலப்புனா என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது கலப்பின சேர்க்கை மூலமாக உயர்தர பண்பை பெற்ற தாவரங்களை உற்பத்தி பண்ணுறது தான் ஹெட்ரோசிஸ் அல்லது கலப்பின வீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மரபு பொறியியல். இது அடுத்த கட்ட டெக்னாலஜி. மரபு பொறியியல்னால் நம்ம ஒரு உயிருக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த உட்கருவுக்கு இருக்கிற டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான உயிரினத்தை உருவாக்குறது தான் மரபு பொறியியல். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வெளிக்கலப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், செல்லுக்குள்ளேயே அட்வான்டேஜாக போய் கலப்பு செய்கிற அளவுக்கு போயிட்டோம். அதுதான் மரபு பொறியியல். இந்த மரபு பொறியியல் மூலமாக என்ன ஆகும்னா, புதிய டிஎன்ஏ உருவாகும். அதை மறுசேர்க்கை டிஎன்ஏ, அதாவது ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மரபு பொறியியலை மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். சரி, எப்படி மரபு பொறியியல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு சில நமக்கு பொருட்கள் தேவைப்படுது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உயிரிக்குள்ளே நமக்கு பிடிச்சிருக்குது, அதாவது இந்த ஒரு தாவரம் பிடிச்சிருக்கு, இந்த தாவரத்தை அதிகமாக பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாவரத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவை கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அடுத்து அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக பெருக்கிறதுக்கு இன்னொரு டூல் தேவைப்படுது. அடுத்தது அந்த டிஎன்ஏவை இன்னொரு இடத்துல போய் ஒட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு டூல் தேவைப்படுது. அதாவது வெட்டுறதுக்கும் தேவைப்படுது, ஒட்டுறதுக்கும் தேவைப்படுது, இடையில் பெருக்கிறதுக்கும் சில டூல் தேவைப்படுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு வரிசையாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெஷலான டிஎன்ஏ. இது பாக்டீரியா செல்லுடைய சைட்டோபிளாஸ்டில் இருக்கும், குரோமோசோமுக்குள்ளே இருக்காது. குரோமோசோமில் இருந்தால் அது வேறு, குரோமோசோமில் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது குறிப்பாக எப்படி இருக்கும்னா, சிறிய வட்ட வடிவ 2 இலைகளை கொண்டதாக இருக்கும். இந்த டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம் டிஎன்ஏவிலேருந்து வேறுபட்டதாக இருக்கும். இது தன்னிச்சையாக இரட்டிப்படையும் திறனுடையது. அதாவது இது இரண்டாக அதுவே பிரிஞ்சுக்கும், எந்த விதமான உதவியும் தேவையில்லை. இதுதான் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இது நமக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்தா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் அப்படிங்கிறது என்னென்னா, டிஎன்ஏ இலையை குறிப்பிட்ட இடத்துல வெட்ட பயன்படுது. அதாவது நம்ம பர்டிகுலராக இந்த இடத்த மட்டும் கட் பண்ணணும்னா கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி தேவைப்படுது. குறிப்பாக இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, டிஎன்ஏவில் ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளே எடுத்து பார்த்தாலும் குறிப்பிட்ட கார வரிசைகள் இருக்கும். அந்த கார வரிசைகளை பேலண்ட்ரோம் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பாஸ்போடைஎஸ்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. பாஸ்போடைஎஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த பிணைப்பை போய் என்ன பண்ணுன்னா, இது கட் பண்ணும். எது கட் பண்ணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இது கட் பண்ணி என்ன பண்ணுன்னா, அந்த டிஎன்ஏவை பிரித்து எடுக்கும். இதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறு கத்திரிக்கோள் எதுன்னு பார்த்துக்காங்கப்பா, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்ஏ லைகேஸ் நொதியை கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ லைகேஸ் நொதி என்னென்னா, இப்போ நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, வெட்டி எடுத்த டிஎன்ஏவை ஒட்ட வைக்க பயன்படுது. ஸோ ஒட்ட வைக்க எது பயன்படுது, வெட்ட எது பயன்படுது, இதை மட்டும் நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தோம்னா மரபு பொறியியல். இந்த மரபு பொறியியல் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் ஜீன் குளோனிங். இந்த ஜீன் குளோனிங்கை நம்ம பார்ப்போம். அடுத்து ஜீன் குளோனிங். முதல்ல குளோனிங்னா என்ன? குளோனிங் அப்படிங்கிறது மரபொத்த உயிரினங்களை, அதாவது ஒரே மாதிரி இருக்கிற இன்னொரு உயிரியை உருவாக்குறது தான் குளோனிங். இந்த குளோனிங்கை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, குளோனிங் முறையில் ஒரு ஜீன் எடுத்துக்குவாங்க, ஒரு ஜீனையோ அல்லது டிஎன்ஏயோ எடுத்துக்குவாங்க. அதை பாக்டீரியாவுடைய செல்லுக்குள்ளே செலுத்துவாங்க. பாக்டீரியாவுடைய செல்லுக்குள்ளே செலுத்தும் பொழுது பாக்டீரியா சீக்கிரமாகவே 2 பிரியும். அப்படி பிரியும் தன்மை பெற்றது. அதனால் இந்த நம்ம உள்ளே செலுத்தின அந்த ஜீனும் என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாகவே 2 உடஞ்சி பெருக்கமடையும். ஸோ இப்படி பெருக்கமடைகிறத எடுத்து வச்சு தான் நம்ம உயிரினத்தை உருவாக்குறாங்க. இதுதான் ஜீன் குளோனிங். முதல் முறையாக என்னத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, டாலி அப்படிங்கிற ஒரு செம்மறி ஆட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த டாலி எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். டாலி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1996 ஜூலை மாதத்தில் உருவாக்கப்பட்டது. எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஸ்காட்லாந்து நாட்டில்
ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி லேபில் தான் உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் அயான் வில்மெண்ட் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. இந்த டாலி என்பது என்ன அப்படின்னா குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு பெண் செம்மறி ஆட்டுக்குட்டி. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி அது அப்படியே பார்த்தா அச்சஸ்லாம் வந்து தாய் மாதிரியே இருந்துச்சு. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியுடைய உடலை செல் உட்கரு மாற்றி பொருத்துதல். உடல்னால் வெளிப்பக்கத்தில் இருக்கிற செல்லை எடுத்து அதில் இருக்கிற உட்கருவை மாற்றி பொருத்துறது அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் 6.5 வருஷம் உயிரோடு இருந்திருக்கு. பிறகு 2003 நுரையீரல் புற்றுநோயால் இறந்து போச்சு. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மரபு பொறியியல் தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற சில மருந்து பொருட்களை கொடுத்துருக்காங்க. என்னென்ன மருந்து பொருட்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இன்சுலினை உருவாக்கியிருக்காங்க. வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுடைய குறைபாட்டை நீக்குவதற்கக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோனை உருவாக்கியிருக்காங்க. ஹீமோபிலியா அப்படிங்கிற இரத்த உறைதல் குறைபாட்டு நோய் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்தம் உறைவதற்கான காரணிகளை உருவாக்கியிருக்காங்க. ஹெப்பாடைட்டிஸ் பியை உருவாக்கியிருக்காங்க. வெறிநாய்க்கடியை வந்து தடுக்கும் தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீன் சிகிச்சையை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீன்ஸ் கிடையாது, இது வந்து ஜீன் சிகிச்சை, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஜீன் அப்படின்னா என்னது? ஒரு உயிரினத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு பொருள் தான் ஜீன். இந்த ஜீன் சிகிச்சை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது யாருக்காவது வந்து நோய் குறைபாடு இருக்கும், அவங்களுக்கு உள்ள அட்வான்டேஜாக போய் ஜீன் சிகிச்சை பண்ணினா தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அல்லது குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கும். அப்போ தான் இந்த ஜீன் சிகிச்சையை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக இது என்ன பண்ணுவாங்கன்னா மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் ஜீன்களை வந்து திருத்துவாங்க. முதல் முறையாக எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1990 தான் வெற்றிகரமாக ஜீன் சிகிச்சையே வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜீன் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று உடல செல் ஜீன் சிகிச்சை, இன்னொன்று இனச்செல் ஜீன் சிகிச்சை. உடல செல் சிகிச்சை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்லு. நான் என்ன சொன்னேன் முன்னாடி 2 விதமான குரோமோசோம் செல் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ நம்ம உடம்புல இருக்கிற செல்லை எடுத்து அதில் இருக்கிற ஜீன்களை வந்து திருத்தம் பண்ணி அதை பண்ணனா அது வந்து உடல்ல செல் ஜீன் சிகிச்சை. அதுவே நம்ம இனப்பெருக்க செல்லில் இருக்கிறத எடுத்து பண்ணால் இனப்பெருக்க ஜீன் சிகிச்சை. இந்த இனப்பெருக்க ஜீன் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் கருநிலை செல் ஜீன் சிகிச்சை அப்படின்னும் அழைப்பாங்க. குறிப்பாக இது வரைக்கும் பார்த்தா இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இனப்பெருக்க ஜீன் சிகிச்சை வந்து பண்ணப்படவில்லை. உடல செல் ஜீன் சிகிச்சை மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா உடம்பு செல்லில் நம்ம ஜீன் சிகிச்சை பண்ணினா அது நம்ம உடம்போடையே போயிடும், அடுத்த தலைமுறைக்கு அது போகவே போகாது. அதுவே இனப்பெருக்க செல்லில் நம்ம ஜீன் சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பண்புகள் கடத்தப்படும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து வந்து குருத்தணுக்கள், அதாவது ஸ்டெம் செல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். குருத்தணுக்கள் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகள் இருக்குது. அந்த செல் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இப்போ ரத்தத்தில் இருந்தால் ரத்த செல் எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அதுவே வந்து இப்போ உதாரணமாக என்னுடைய கையில் இருக்கிற செல்கள் எப்படி இருக்கும்? கையில் இருக்கிற செல் வந்து எபித்தியல் செல் மாதிரி நீண்டு வளையும் தன்மை பெற்றதாக இருக்கும். அதுவே வந்து உடல் உள்ளுறுப்புகள் இறப்பை நுரையீரல் இருந்தால் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், இதயத்தில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து நம்ம உடம்புல 200 வகையான சிறப்பான செல்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அதோடைய பணிக்கு தகுந்த மாதிரி அதோடைய வடிவமும் பண்பும் அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் சில வித்தியாசங்கள் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா மாறுபாடு அடையாத சில செல்கள் இருக்குது. இந்த செல்கள் வந்து பார்த்தோம்னா அதுதான் வந்து ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அது வந்து மூல செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம் செல்லை எடுத்து நம்ம எந்த வகையான செல்லாகவும் மாற்றலாம். சரிங்களா? அதாவது இப்போ இதயத்தில் இருக்கிற செல்லை எடுத்து நம்ம வந்து வேறு வகையான, அதாவது இப்போ என்னுடைய ரத்தத்தில் இருக்கிற ரத்த செல்லாக மாற்ற முடியுமானா ரத்த செல்லாக மாற்ற முடியாது. இதே செல் வந்து இதயத்துக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகும். இந்த ஸ்டெல் செல் எடுத்து அதை இதய செல்லாக மாற்றலாம், இல்லை ரத்த செல்லாக மாற்றலாம், இல்லை நியூரானுங்கிற நரம்பு செல்லாக மாற்றலாம், எந்த மாதிரியாகவும் மாற்றலாம். அப்படி ஃப்ளெக்சிபிளாக மாறக்கூடிய செல் வகை தான் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக இருக்குதுங்க. ஒன்று கருநிலை குருத்து அணுக்கள், இன்னொன்று முதிர்ந்த குருத்து அணுக்கள் அல்லது உடல குருத்தணுக்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருநிலை குருத்தணுக்கள் அப்படிங்கிறது இது வந்து கருக்கோளத்திலேருந்து, அதாவது இனப்பெருக்க செல் அந்த செல்லில் இருக்கிற கருவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த வகையான செல்லாகவும் மாற்ற முடியும் திறன் பெற்றது. இதை வந்து எந்த வகையான செல்லாகவும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது உடல செல்கள் அப்படின்னு பார்த்தா இது எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது
பிறந்த பச்சிலம் குழந்தைகளுடைய உடல்லேருந்து எடுக்கிறாங்க, பெரியவங்களுடைய உடல்லேருந்து எடுக்கிறாங்க, யாருடைய உடம்புலேருந்தும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த செல்கள் என்னாகும்னா குறிப்பிட்ட வகை செல்லாகக்கூடிய திறன் மட்டும்தான் பெற்றிருக்கும். அந்த செல்லை வந்து குறிப்பிட்ட செல்லாக மட்டும்தான் மாற்ற முடியும், எல்லா வகையான செல்லாகவும் மாற்ற முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, கருக்கோளத்திலிருந்து எடுத்தால் மட்டும்தான் எந்த வகையான செல்லாகவும் மாற்றலாம். குறிப்பாக இந்த முதிர்ந்த குருத்தணுக்கள், அதாவது உடலை குருத்தணுக்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா அம்னியாட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மஜ்ஜை, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஸ்டெம் செல்கள். அடுத்தது குருத்தணி சிகிச்சை. குருத்தணி சிகிச்சை அப்படின்னா நம்ம உடம்பில் செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை சரி பண்ண தான் இந்த ஸ்டெம் செல் சிகிச்சையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிற நோய், இது வந்து பார்த்தா நரம்பு சிதைவு நோய். அதே மாதிரி அல்சீமர் அப்படிங்கிற நோய், இதுவும் வந்து பார்த்தா நரம்பு சிதைவு நோய். இந்த 2 நோயையும் குணப்படுத்த ஸ்டெம் செல் சிகிச்சை வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனித உடலில் பொறுத்த வரைக்கும் 3 பில்லியன் கார இணைகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஜீனுக்குள்ளேயும் 3 பில்லியன் கார இணைகள் இருக்குது. இந்த கார இணைகள் தான் இதில் வந்து 99% வந்து ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும். 1% மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 99% வந்து ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதுவே 1% வந்து மேட்ச் ஆகாது, அதை வந்து சாட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 2 டிஎன்ஏவும் வச்சு தான் இந்த டிஎன்ஏவுக்கு உரியவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம திரைப்படத்திலலாம் பார்த்துருப்போம், இவங்க அப்பா யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது, இல்லை குற்றவாளியில் கண்டுபிடிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஜென்ரேஷன் மாடிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுறது தான் இந்த டைப்பு. இதை யார் வடிவமைச்சிருக்காங்க, யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அலெக்ஸ் ஜெப்ரே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்களை கொடுத்துருக்காங்க. தாவரம், அடுத்தது விலங்கையும் பார்க்க போகிறோம். மரபு பண்புகளை நம்ம மாற்றியிருக்கோம், எதுக்காக மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்குறது அரிசி. அரிசியில் வந்து மேம்பட்ட ஊட்டச்சத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றியிருக்கோம். உதாரணம் வந்து கோல்டன் ரைஸு. இந்த கோல்டன் ரைஸில் என்ன இருக்குதுன்னா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டை வந்து போக்கக்கூடியது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டன் ரைஸுக்குள்ளே பீட்டா கரோட்டின் ஜீன் அப்படிங்கிறத உள்ளே வந்து அனுப்பியிருக்காங்க, அதாவது செலுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிக பயிர் உற்பத்திக்காக பேசிலஸ் துரிஞ்சன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து பெறப்பட்ட பிடி ஜீனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம வந்து பேப்பர்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பிடி கத்திரிக்காய், பிடி பருத்தி, பிடி கடிகுன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னென்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சன்ஸுங்கிற பாக்டீரியாவிலேருந்து பெறப்பட்ட பிடி ஜீன். இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த பிடி ஜீன் வந்து பூச்சிகளுக்கு எதிராக நச்சுத்தன்மை கொண்ட அந்த தாவரத்தை வந்து உருவாக்குது. அதனால் இந்த தாவரத்தை வந்து பூச்சிகள் தாக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 உதாரணம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். முதல்ல பார்க்குறது வந்து செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டீன் அமினோ அமிலம் உற்பத்திக்கான ஜீனை வந்து செலுத்தியிருக்காங்க. இதனால் செம்மறி ஆடில் என்ன ஆகுது அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட கம்பளியும் குவாலிட்டியாகவும் அதிகமான ப்ரொடக்ஷனும் வந்து கிடைக்கிது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீனுக்குள்ள சால்மன் அல்லது ரெயின்போ பிராஸ்டட் அதை வந்து செலுத்தியிருக்காங்க. இதை எதுக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா மீன் வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக மீனுக்குள்ளேயும் மரபணு மாற்றம் பண்ணியிருக்காங்க. போகிற நிலைமையை பார்த்தா எல்லாத்துக்குள்ளேயுமே மரபணு மாற்றம் பண்ணிடுவாங்க போல். சரி, நம்ம முக்கியமான விஷயத்தை பார்த்தாச்சுங்க. அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? முதல் கேள்வி பாருங்கள், ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா கூட்டுத் தேர்வு முறை தான் பின்பற்றுவார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பூசா கோமல் என்பது எந்த நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம்? நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, பூசா கோமல் என்பது என்னது? தட்டப்பயிறு. அடுத்து மூன்றாவது கேள்வி, கலப்பினமாக்கல் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது என்ன? முன்னாடியே பார்த்தோம், ஹிம்கிரி என்பது கோதுமை ரகம். அடுத்து நான்காவது கேள்வி, தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி. அதிசய அரிசினா என்னது? IR8 தான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உயிரி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? உயிரி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது என்னென்னா உயிரினத்திலேருந்து பெறப்பட்ட நொதிகளையும் மனுஷன் உருவாக்கியிருக்கான், வாழும் உயிரினங்களையும் உருவாக்கியிருக்கான். இந்த 2 தான் சரியான ஆன்சர். அப்போ ஆ மற்றும் ஆ. அடுத்து ஆறாவது கேள்வி, டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் நொதி என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். முன்னாடியே பார்த்தோம்.
அடுத்து 7வது கேள்வி ஆர்டிஎன்ஏ என்பது என்ன? ஆர்டிஎன்ஏ என்பது என்னது? அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட டிஎன்ஏ அல்லது மாற்றம் அடைந்த டிஎன்ஏன்னு முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் இது. அதாவது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. அடுத்தது 8வது கேள்வி டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரியை அடையாளம் காணும் கொள்கையை அடிப்படையாக கொண்டதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, பேலெண்ட்ரோம் வரிசைன்னு பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி தான், அதாவது மீண்டும் மீண்டும் வரும் தொடரை பேஸ் பண்ணி தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு இயங்குது. அடுத்தது 9வது கேள்வி மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா, அயல் ஜீனை பெற்ற உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க, மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விடை என்னன்னு பார்த்தா ஆ மற்றும் ஆ இரண்டும் தான் விடை. அடுத்து 10வது கேள்வி ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே இங்கே கொடுத்துருக்காங்க. 2n = 6x = 42. அப்போ விடை என்னன்னு பார்த்தா 21 மற்றும் x = 7. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒவ்வொன்றையும் நம்ம ஆன்சரோடையே பார்த்துருவோம். தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். 2வது கேள்வி புரதம் செறிந்த கோதுமை ரகம் என்பது அட்லஸ் 66. அடுத்தது 3வது கேள்வி கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளாகும். 4வது கேள்வி விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறைக்கு உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு பேர். 5வது கேள்வி நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடிதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். நல்லா பாருங்கள், நெல் அமிலத்தன்மை கொண்ட இடத்துல வளரும். அமிலம் காரத்தை பற்றி நாமளே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது 6வது கேள்வி மரபு பொறியியல் தொழில்நுட்பம் மரபு ரீதியான உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. அடுத்து 7வது கேள்வி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை பேலெண்ட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. அடுத்து 8வது கேள்வி ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு யார்கிட்ட காணப்படும்னா ஒற்றை கரு இரட்டையர்களிடம் காணப்படும். அடுத்தது 9வது கேள்வி வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். 10வது கேள்வி ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ அதாவது இது கடத்தி அதாவது பிளாஸ்டிட்டோட ஒருங்கிணைக்கப்படும். அடுத்தது சரியா தவறா? முதல் கேள்வி கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பனோ பிராசியா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோ டெட்ராப்ளாய்டு ஆகும். 2வது கேள்வி 2க்கு மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும். தப்பு. 3வது கேள்வி உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை என்பது தப்பு. 4வது கேள்வி இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. 5வது கேள்வி கோல்டன் ரைஸ் என்பது ஒரு கலப்பு உயிரியெல்லாம் கிடையாது. தப்பு. அடுத்தது 6வது கேள்வி என்னென்னா பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. கரெக்டு. 7வது கேள்வி செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு வெளியே நடைபெறும் கருவுறுதல். தப்பு. 8வது கேள்வி டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக்ஸ் ஜெப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. 9வது கேள்வி மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறி. அடுத்தது பொறுத்துக்கவா பார்ப்போம். சோனாலிகா என்பது அரைக்குள்ள கோதுமை. IR8 அப்படிங்கிறது அரைக்குள்ள அரிசி. சக்காரம் என்பது கரும்பு. முங் நம்பர் 1 அப்படிங்கிறது பேசியோலஸ் முங்கோ. TMV2 அப்படிங்கிறது முன்னாடியே தான் பார்த்தோம், என்ன அப்படின்னா வேர்க்கடலை. இன்சுலின் என்பது RDNA தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ஹார்மோன். நல்ல பாயிண்ட்டு கவனிச்சுக்கோங்க, முதல் ஹார்மோன் இன்சுலின் தான். அடுத்து BT நஞ்சு அப்படிங்கிறது பேசிலஸ் துரிஞ்சன்ஸ். அடுத்து 8வது கோல்டன் ரைஸ் என்பது பீட்டா கரோட்டினை கொண்டது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.